ஒரே கொஸ்டின் அது. இப்போ நீங்கள் 1 லேக் சார்ஜ் பண்ணீங்க, 10,000 போது 1 லேக். எந்த மைண்ட் செட் வந்துச்சு உங்களுக்கு? ஏன் 10,000 போது 1 லேக் செல் பண்ணணும்னு தோணுச்சு? எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜரிஷி தர்ணியோகி. நான் வாழ்வியல் பயிற்சியாளராக இருக்கேன். 2006 2006 தான் நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யோகா, ஆன்மீகம் அது மாதிரி கற்றுக்க போயிருந்தேன். ஸோ அதை தெளிவாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸோ 2016 அதாவது முழுசாக அதை கற்றுக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நல்லா இருந்தேன். லைஃப்பில் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட் வரும்பொழுது இந்த மருத்துவ ரீதியாக நான் நிறைய விஷயங்களை செய்ததில் நிறைய பேருக்கு கேன்சர்லேருந்து, கிட்னி ஸ்டோன்லேருந்து, சுகர் ப்ராப்ளத்துலேருந்து அதெல்லாம் சரியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை ரிசல்ட்டை கொடுக்கறதுனால அந்த பணத்தை நம்ம ஈஸியாக வாங்க முடியும். இப்போ ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ண முடியாமல் வருவாங்க. அவங்களுக்கு என்னுடைய இடத்துலையே தங்க வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அது உடனே அவங்க டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை தேடி வரும்பொழுது அவங்களுடைய உடல்நிலை, அவங்க குடும்பத்தார் வருவாங்க இல்லையா, சொந்தக்காரங்க, அப்போ இருந்ததுக்கும் அதுக்கப்புறமா ஒரு 10 15 நாளில் இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு நிரந்தர மாற்றமாக நான் கொடுப்பேன். எப்படின்னா, இதுதான் உங்கள் வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி அதை கொடுப்பேன். அதன் பிறகு இதை செஞ்சு என்னுடைய கடனெல்லாம் எல்லாமே சரி பண்ணிட்டோம், சம்பாதிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதாவது மருத்துவம் செய்கிறது, நம்ம ஒருத்தருக்கும் உடல் பிணி நீக்கிறது அப்படின்றது யார் வேணால் செய்யலாம். தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான மாற்று முறை மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஆர்வம் ஆன்மீகத்தில் இருக்கிறது. உயிர் பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் பிணியை நீக்கிறது அப்படின்றதுனா பிறப்பு இறப்பு அது இல்லாத ஒரு முக்தி நிலை, விடுதலை அடைவது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க. ஆனால் காலங்காலமாக என்ன சொல்லப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு குடும்பம், வேலை, பொருளாதாரம், சராசரியான சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு வேற மாதிரி போனாதான் அந்த மாதிரிலாம் அடைய முடியும். ஒரு ஆசிரமத்தில் தங்கி ஒரு குருநாதர் கிட்ட இருந்து 12 வருஷம் 18 வருஷம் இருந்தால் தான் அதெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலை பொதுவாக இருக்கிறது. ஆனால் இது அப்படி இல்லைன்றதை நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஜாதி மதம் கடந்து, அப்புறம் எந்த ஒரு பயிற்சியுமே செய்யாமல் இதை முக்தியை சாத்தியப்படுத்த முடியுன்றதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த அடையாளமும் தேவையில்லை, எந்த வயசும் அதுக்கு என்ன இல்லைங்க, ஈடு என்ன இல்லை. என்ன மொழி பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஒவ்வொரு மதம் சார்ந்த ஒழுக்க முறைகளோ அல்லது இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற ஒழுக்க முறையோ, இங்கே இருக்கக்கூடிய சட்ட விதிகளோ அது கட்டுப்படாது. அந்த இறை விதி அப்படின்றது இதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஆனால் நமக்கு தான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதுலேயுமே நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சி. ஆனால் என் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் அதை இலவசமாக சொல்லி கொடுத்தேன். அதில் என்ன உங்களுக்கு கொடுக்க தோணுதோ கொடுங்க அப்படி சொன்னோடனே ஒரு 201 ரூபா 101 ரூபாவை ரொம்ப பெருசாக உதவி செஞ்ச மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அப்படி கொடுப்பாங்க. பெரிய ஒரு தானம் செஞ்ச மாதிரி. ஒரு கோயிலுக்கு போனால் 10,000 20,000 பரிகாரம் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரும்பொழுது வாழ்க்கையில் நம்ம எதனால் நோய் வருது, எதனால் மனம் துன்பம் வருது, எதனால் உறவுகளில் சிக்கல் வருது, எதனால் கடனாளி ஆகிறோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிரந்தரமாக அதுலேருந்து வெளியே முக்தி வரைக்கும் நோக்கி போகக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த அவ்வளோ எளிமையாக ஒருத்தர் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எந்த நேரம் வேணாலும் அவங்க பார்க்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு விஷயத்துக்கு 100 ரூபா 200 ரூபா அதிகபட்சம் 500 ரூபா கொடுக்கறதுக்கு அது அவங்க ரொம்ப பெரிய விஷயம் செஞ்ச மாதிரி இருப்பாங்க. நான் என்னுடைய லைஃப்பில் பெருசாக டெவலப்மெண்ட் ஆகலை. ஏன்னா அதை வாங்குறது குடும்பத்துக்கு குடும்பம் அது சரியாக இருக்கும். வீட்டு வாடகையிலேருந்து நம்ம சாப்பிட்றது அவ்வளோதான் இருக்கும். பட் இதை எப்படி பெருசாக கொண்டு போகிறதுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அவுட்லுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்லாங்கில் தான் நீங்கள் பேசணும்
அப்படின்னு என்கிட்ட வரவங்களாம் அவங்கள நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் ஆக்கிடுறேன். ஒரு சிலரெல்லாம் உதாரணம் காட்டுவாங்க. அவரை விட சூப்பராக ஆக்கிடுறேன். அவரை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிலாம் இப்போ விளம்பரமா இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு என்ன சொல்லுவாங்க. எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்ல. நம்ம எந்த மாதிரி பிறந்தோமோ, எந்த மாதிரி வளர்ந்தோமோ, அதே நிலையில உள் மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமா முழுமை அடைய முடியுன்றது கான்செப்ட். அப்போ இது என்னதான் அது அதிகபட்சமான ரிசல்ட் குடுத்தாலும், தரமான மக்களுக்கும் அது போய் சேர்ந்து, என்னுடைய தரமும், அந்த கல்வியினுடைய தரமும் உயர்ந்ததா அப்படின்னா கேள்விக்குறியில இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இத நம்ம வந்து சரியா ப்ரமோட் பண்ண நமக்கு தெரியல. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடியது வைரம். வைரத்த எடுத்துட்டு போயிட்டு செருப்பு கடையில வச்சுக்கிட்டு கீழ வித்துட்டு இருக்கக்கூடிய செயல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் போல இருக்கு. அந்த வைரத்துக்கு தகுந்த அந்த என்ன சொல்லுவாங்க கண்டெய்னர் இருக்கணும் இல்லையா? அத எப்படி எடுத்துட்டு போறோம், அந்த பிளேஸு அந்த மாதிரியான விஷயங்கள். அப்பதான் அத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டிங்ன்னு எனக்கு அப்பதான் தெரியும். இது அதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியல. அதனால சரியா கொண்டு போ முடியல. வருமானம் பண்ண முடியல. ஆனா உழைப்பு பொறுத்த வரைக்குமே என்னுடைய தூக்கம் நேரம் போவேன். 4 மணி நேரம், 6 மணி நேரம் தான் தூங்குவேன். நம்ம 1 மணி, 2 மணி ஆனாலும் ஒர்க் பண்ணிட்டு, காலையில விழிப்பு வந்துரும். அதுலேருந்து தொடர்ந்து இதே முழு நேரமா அத செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு அது பிடிக்கும். ஸோ, இந்த 18, 20 வருஷம் நான் அனுபவிச்சத வாழ்க்கையிலயும், ஆன்மீகத்திலுமே மொத்தமா புத்தகமா, ஆடியோவா, வீடியோவா டோட்டலா அதாவது எடுத்து வச்சுட்டேன். அதாவது அதோட டாக்குமெண்ட்டா. ஆனா, அத எப்படி வந்து பிரசன்ட் பண்ணணும்னு தெரியலையே. நம்ம இத முறையா கத்துக்கணும். இத வந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கான, ப்ரமோட் பண்றதுக்கான விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு Facebook நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த Facebooka யூஸ் இத தேடுறதுக்காகவே Facebook உள்ள வந்தேன். அப்போதான் அப்துல் சாரோடைய ஒரு சின்ன ஃபோட்டோ பார்த்திருந்தேன். 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோல பார்த்து நான் அதில ஜாயின் பண்ணி ரூ. 99 குடுத்து ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து சில்வர் மெம்பர்லேருந்து பிளாட்டினம் மெம்பரா ஆகி, அவரு சொல்லிக் குடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்கிலீஷ்ல அவரு குடுப்பாரு. நான் எடுத்து அத தமிழ்ல போட்டா, அது ஒரு தூய தமிழ் வரும். அந்த தூய தமிழ் எனக்கு புரியாது. அந்த தமிழ எனக்கு ஏத்த தமிழா நாம 3 வேல இருக்காது. அத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 3 வே வேல பண்ண வேண்டியது. அத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி, அவரு வந்து அந்த 90 டேஸ் சேலஞ்ச் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள அவர் என்னென்ன சொல்லிக் குடுத்தாரோ எல்லா ஸ்டெப்ஸையும் கிரியேஷன், ஆட்டோமேஷன், ஸ்கேல் அப் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த முழுசா முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 8000 வவுச்சர் தருவேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. இப்படிலாம் கத அடிப்பாங்க. அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். நான் கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு உரிமையோட கேட்டேன். எனக்கு அது பரிசு குடுக்குறேன்னு சொல்லி. அவரும் அத குடுக்கவும் செஞ்சாரு. ஸோ அவரு சொன்ன வாக்க காப்பாத்த அவருக்காக நன்றி எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. அத கூட இருந்து செய்யாததுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஆனா அவர் வந்து நான் எவ்வளோதான் கேட்டாலும் அத பொறுமையா, நிதானமா எனக்கு சொல்லி தருவாரு. இன்னைக்கும் கூட. இப்போ மேடம் கேட்டாங்க, அவரு எப்போ வந்தாலும் எல்லா கிளாஸ்க்கும் வர வச்சுருவாரா? ஒரு டவுட் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கிளாஸ் யாராவது தெரிஞ்சவங்க நீங்கலாம் வாங்க பேசுங்க அப்படின்னு. இல்ல மேடம், நானே பார்த்துட்டு தான் அவர்கிட்ட என்ன பண்ணேன்னா, இந்த கிளாஸ் நடக்குதே வரல. இப்போ என் கூட வந்தவங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிளாஸ்லாம் வரல. ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் இவரு கிளாஸ் இப்போ நேரடியா நடத்துறாருன்னா, அதோடைய எனர்ஜியும், அப்டேஷனும் வேற மாரி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது வந்து உண்மையிலே இது நடந்தது. ஸோ இப்போ இதோடைய விஷயத்தினோட கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ரூ. 200 ரூ. 100 அப்படி வாங்கி சராசரியான நிலையில இருந்தப்ப, இவர் கத்துக் குடுத்த அந்த முறைகளெல்லாம் சரியா ப்ராப்பரா செஞ்சு, ஒரு மொபைல் ஆப்ல என்னுடைய அனுபவத்த 56 கோர்ஸா கிரியேட் பண்ணி வீடியோவா வச்சிருந்தேன். இத வந்து 4 லெவலா பிரிச்சு வச்சிருந்தேன். லெவல் 0ல இருந்து லெவல் 4 வரைக்கும் அத வச்சிருந்தேன். லெவல் 3 அதுல ஜாயின் பண்றவங்களுக்கு, லெவல் 4 வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குற மாரி பேட்டர்ன். இந்த லெவல் 3 அப்படின்றது ஆண்ட்ராய்டு ஆன்மீகம்னு சொல்லிட்டு அணு தத்துவத்த பத்தி நான் பேசி வச்சிருக்கேன். ஆனா, இது ஒரு முறை கேட்கிறவங்களுக்கு இது புரியாது. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அறிவியல எவ்வளோ சயின்டிஃபிக்கா கொண்டு போக முடியுமோ, அந்த மாரி கொண்டு போய் குடுத்துருக்கோம். அந்த வீடியோவ அவங்க 2, 3 முறை பார்த்து, வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய புரிதல்னு அவங்க சொல்லும்போது, எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அந்த கிளாஸ் நான் நடத்தும்போது ரூ. 10,000க்கு நடத்தினேன். இன்னைக்கு அந்த அந்த கிளாஸ்னுடைய வேல்யூ வந்து ரூ. 1,00,000 நான் கொடுத்துருக்கேன். வாங்குனவங்க சந்தோஷமா காசு குடுத்துருக்கிறேன். நான் ஏமாறல அப்படின்ற ஒரு உணர்வோட இருக்கிறாங்க 1. 2வது மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்றாங்க. 3வது ரிசல்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. எதுக்காக அவங்க வந்தாங்களோ,
அது முழுமையா இருக்கு. சொல்லப்போனா ஆன்மீகம்னா நம்ம சுத்துறோங்க. மொத்த ஆன்மீகமே 1 வருஷத்துல மொத்த ஆன்மீகத்தோட தேடுதலே முடிஞ்சிரும். அதற்கு பிறகு எந்த ஒரு தேடுதலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இத நான் சொல்றேன். இன்னொன்னு நான் எப்படி சொல்றேன்னா, அந்த ரிசல்ட் நான் சொன்ன ரிசல்ட் இல்லன்னா, ரூ. 1 கூட எடுக்காம மொத்த காசும் உங்களுக்கு திருப்பி குடுப்பேன். அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணி தான் அந்த கிளாஸ நடத்துறேன். இதுல என்ன எனக்கு சேலஞ்ச் அப்படின்னா, நார்மலா நான் கிளாஸ் நடத்தும்போது என்ன பார்க்குற விதம் வேற மாரி இருக்கும். என்னுடைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, என்கிட்ட பேசணும், பேசணும், பேசணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. மெசேஜ் வந்து எல்லார்கிட்டயும் என்னால ஏன்னா எனக்கு தனிப்பட்ட லைஃப் இருக்கிறதுனால, பப்ளிக்ல என்னால என்ன பண்ணிக்க முடியாது. அத செய்ய முடியாது. நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆனா மக்கள் அத விட மாட்டாங்க. இப்ப சார்கிட்ட எப்படி நான் வந்து என்னதான் அவர் சொல்லிக் குடுத்தாலும், பக்கத்துல இருந்து சொல்லிக் குடுக்குற மாரி வராது இல்லையா? அப்போ அவர் பக்கத்துல இருந்து சொல்லிக் குடுக்கிறத விரும்புறாங்க. ஆனா அவ்ளோ பேருக்கு என்னால என்ன பண்ண முடியலன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட அந்த செல்ஃப் கேர் போயிடும். நம்ம ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிப்போம். நம்ம நிம்மதி இழந்துரும். நம்மளுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள்லாம் இழந்துரும். ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமா, வீட்ல இருக்கிறோமா, பொண்டாட்டியோட கொஞ்சிட்டு இருக்கோமா, அதெல்லாம் தெரியாது. அவங்க அத பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க பிரச்சனைகள பேசுறதுக்கு அப்போ நம்ம இங்க குடும்பத்தில பிரச்சனை வந்துரும். இப்போ இந்த சிஸ்டத்து மூலமா என்ன அப்படின்னா, அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு 1 மாசம் தேவைப்படுது. ஏன்னா 1 மாசம் அவங்க அது என்னுடைய கிளாஸ புரிஞ்சா தான், நான் சொல்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னா, 5 வருஷத்தினுடைய விஷயம் அந்த 5 நிமிஷத்துல புரிஞ்சிருது. துணிய ஊற வச்சு நம்ம துவைச்சா எப்படி அழுக்கு ஈஸியா போகுமோ, அந்த மாரி அந்த வீடியோஸ் அந்த வீடியோஸ பார்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஃபனல்ஸ் டன்ல மொபைல் ஆப் மூலமா யூஸ் பண்றது ரொம்ப பிரமாதமா இருக்கு. எந்த இடத்துலயுமே டெக்னிக்கல் இஷ்யூ யாருமே சொல்லதே இல்ல. எங்கேயோ யாராவது ஒருத்தர் சொன்னா கூட அடுத்த 5லேருந்து 10 நிமிஷத்துல என்னால கிளியர் பண்ண முடியும். ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணி, அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி, அது செய்யும்பொழுது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளியர் பண்ணி குடுத்துர்றேன். அவங்க அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க வீட்ல இருந்துட்டு. ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் இந்த வகுப்புகள் வாழ்வியல் கத்துக்க வராங்க. வீட்ல அந்த வீட்டு வேலைகள செஞ்சுக்கிட்டே தான் அவங்க பார்க்குறாங்க. அதே மாரி வொர்க்கிங் பீப்பிள்லாம் பார்க்குறாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு ரூ. 1,00,000 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி அத செய்றேன். ரூ. 50,000க்கும் கோர்ஸ் வச்சிருக்கேன். ரூ. 30,000க்கும் கோர்ஸ் வச்சிருக்கேன். ரூ. 10,000க்கும் கோர்ஸ் வச்சிருக்கேன். ஸ்டார்ட்டிங் வந்து ரூ. 500க்கு வச்சிருக்கேன். ஃப்ரீயாவும் வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரீ நடத்துனா நெறைய பேர் வந்துர்றாங்க இப்போ. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. இப்போ வேல்யூவே வேற மாதிரி இருக்கு. அது அவங்க பார்க்குற தோற்றமே பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கலாம் இப்போ மீண்டும் வராங்க. ஏன் வரீங்கன்னு கேட்டா, உங்க வளர்ச்சிய பார்க்குறோம். நீங்க அப்போ எப்படி இருந்தீங்க? நார்மலா மேல் தோற்றத்த தானே பார்ப்பாங்க அப்படின்னு. உங்க வளர்ச்சிய பார்க்குறோம். உங்ககிட்ட இருக்கிற கன்டென்ட் பார்க்குறோம். உங்ககிட்ட படிச்சவங்கள பார்க்குறோம். இன்னொன்னு இந்த ஃபீல்ட்ல யாரோ வந்து போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க. இத்தன வருஷம் நீங்க ஃபீல்டுல இருக்கிறீங்கனாலே, இந்த வயசுல அதுல இருக்கிறீங்கனாலே பெரிய விஷயம் தானே. பணம் சம்பாதிக்கணும்னா எந்த ஃபீல்டு வேணா தேர்ந்தெடுக்கலாம். காவி கட்டிக்கலாம். அந்த ஒரு ட்ரெஸ் கோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போடலாம். நான் ரொம்ப எதார்த்தமா, சாதாரணமா மக்களோட மக்களா இருந்து, அவர்கள வாழ வைக்கிறதுக்கும், அவர்கள் முன்னேற்றத்துக்கும் உதவுறது தான் இது முழு வெற்றியே. நான் எங்கேயோ ஆசிரமம் இப்ப திருவண்ணாமலையில 2013ல ஆசிரமத்தில இருந்த ஆள் தான். அப்படி இருந்தா சராசரி ஆட்கள் நம்மள மாரி இருக்கவங்க மேல வரமாட்டாங்கன்னு சொல்லி, திரும்பவும் இந்த பக்கம் வந்து, சராசரியான எல்லார் மாதிரியும் இருந்துட்டு, ஆனால் இறைவனையே நம்ம நேரடியாக மதத்துக்கு அப்பாற்பட்டு அத உணர்ந்து, அந்த முக்தி நிலையை வாழும்போதே செத்த பிறகுலாம் கிடையாது. வாழும்போதே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா கொடுக்க முடியறத பார்த்து எத்தனையோ பேரு புதுசா கிளாஸ் கத்துக்க வர்றவங்கல இருந்து, என்னோட ஃபீல்டுல இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்க. அவங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஓ! இந்த அளவுக்கு அவங்களுக்கு இது வந்து பெருசா தெரியுது. என்ன சார் இந்த மாரி ஸ்பிரிச்சுவல போயிட்டு இப்படிலாம் வந்து இவ்வளோ ஈஸியாவும், டெக்னிக்கலாவும் குடுக்க முடியாது. இது வந்து கிளாஸ் உள்ள அணுக்கள பத்தி பேசலாம், அறிவியல் பத்தி பேசலாம். ஆனா கிளாஸே பிரசன்டேஷனே எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஏஐ பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய டூல். அது மட்டும் இல்லாம, என்னுடைய மொத்த நாலேட்ஜ அந்த ஏஐ கிட்ட குடுத்து, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ, அதெல்லாம் வந்து கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு இங்க சிஸ்டம் உருவாயிருக்கு அப்படின்னா, அத பயன்படுத்துறதுக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நிச்சயமா வந்து அப்துல் சார் தான் காரணம். இந்த ஏஐ வந்து எனக்கு ஏத்த மாரி புரிஞ்சுக்கி டெய்லி பெரிய பெரிய விஷயம் நான் ஏன்னா இந்த ChatGPT தெரியறதுக்கு முன்னாடி எல்லா கோர்ஸும் முடிச்சுட்டேன். அந்த கோர்ஸ வந்து மத்தவங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நான் இவ்வளோ நேரம் சொல்றத தாண்டி, சிங்கிள் லிங்க் என்னுடைய நம்பருக்கு வந்து ஒரு நம்பர் சென்ட் பண்ணாலே, 1 போட்டா 56 இதுக்கு 56 நம்பர் வச்சுட்டேன். எந்த நம்பர் போட்டாலும் அத ஓப்பன் பண்ணலாம். லேண்டிங் பேஜ் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிடலாம். 24 மணி நேரத்துல எப்போ வேணா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கோர்ஸ் டெலிவரி ஆயிடும். அவங்களுக்கு மொபைல் ஆப் போயிடும். மொபைல் ஆப்
எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோ போய்டும். ஒரு கோர்ஸை வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு ஒரு லேண்டிங் பேஜில் வச்சுருக்கேன். அவங்கள என்னென்ன ஒர்க் ஷீட் பண்ணணும் அந்த ஒர்க் ஷீட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வீடியோ வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கம்யூனிட்டி லிங்க் வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு லேண்டிங் பேஜுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். ஏன்னா அங்கங்கே கச்சா மச்சான்னு இருந்தால் அவங்க குழப்பம் அடையக்கூடாது. ஒரு லிங்கை டச் பண்ணால் அந்த லேண்டிங் பேஜுக்குள்ளே அடுத்து அவங்க 100 நாளில் செய்ய வேண்டிய மொத்த விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஒரு வருஷமாக இருக்குன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் என்னென்ன செய்யணும் நான் அதுக்குள்ளே இருக்கணும்னு பிளான் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து எனக்கு சாரை சந்திச்சதுலேருந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் சார் என்ன சொன்னார்னா, ஒரு கிளாஸ் மட்டும் பண்ணுங்க, மற்றதெல்லாம் அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி பண்ணியிருந்தா இன்னும் நான் நிறைய சம்பாரிச்சிருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் நான் எனக்கு என்ன கொள்கை அப்படின்னா, எல்லாத்தையுமே பேட்டர்ன் பண்ணிட்டு எவ்வளோ மக்கள் வந்தாலும் நம்ம டயர்ட் ஆகாமல் சலிக்காமல் விரக்தி ஆகாமல் அவங்களுக்கு அந்த டெலிவரி பக்காவாக இருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஃபிங்கர் டிப்ஸில் அது இருக்குது. ஒருவேளை சார் இன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்தலைன்னா உண்மையை நான் சொல்கிறேன், நான் இது மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறது நிறைய நாள் 2 மாதம் 3 மாதம் அந்த ஏஐ கிட்ட இருந்து கற்றுக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடியாக இருக்குது நமக்கு 1 to 1. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்படி என்கிட்ட வந்து கன்வெர்ட் ஆனாங்கன்னு நான் கவனித்தேன். சார் சொன்னால நம்ம கிளைண்ட்லேயே பெஸ்ட்டு கிளைண்ட் யார், ஒஸ்ட்டு கிளைண்ட் யார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க சொன்னால, அந்த மாதிரி என்கிட்ட எப்படி வந்து ₹100 கொடுத்தவங்க எப்படி ₹10,000 கொடுத்தாங்க, ₹10,000 கொடுத்தவங்க எப்படி அதே ஆள் ₹1,00,000 கொடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடியது அவங்களுக்கு தேவைப்படுது, பிடிச்சிருக்கு, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. அப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு பொதுவாக வெபினாரில் சொல்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், ஏன்னா என் ப்ராடக்டை வைக்கல, எவ்வளோ ஈஸி பாருங்க, எந்த பயிற்சியும் இல்லாமல் இரவு அடையிறது முக்தி அடையிறதுன்னா, ஆனால் ஆரோக்கியமே மேம்படும், ஹெல்த்தும் டெவலப் ஆகும். அதுவும் கட்டுக்கதை கற்பனை கிடையாது, ஆதாரபூர்வமாக சொல்லணும். ஒரு திருக்குறள்லையோ ஒரு திருக்குறான்லையோ ஒரு திருமந்திரத்தில் இருக்கிற ஆதாரத்தை எடுத்து வச்சு நான் சொல்கிறது அங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சுங்க. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு உங்கள் கூட நான் உதவுவேன். எப்படி இப்போ என்னால் உதவ முடியுதுன்னா, ஆல்ரெடி எல்லா கோர்ஸும் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அதை செய்ய முடியுது. இப்போ வந்து எனக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா, குறைஞ்சது 3 பேர் அந்த ஹை டிக்கெட்டில் ஒரு மாதமும் வருவாங்கன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கிறதுனால தான் இப்போ இவர் எவ்வளோ ஃபீஸ் வச்சு கிளாஸ் நடத்தினாலும் தைரியமாக அதை முதலீடாக செலவு பண்ணி நாம் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலே ஈஸியாக அதை விட 10 மடங்குக்கு மேலே சம்பாரிச்சிடலான்ற நம்பிக்கையில் தான் இந்த கிளாஸ்க்கு நான் வந்திருக்கேன். இந்த விஷயம் இப்போ சார் சொல்லி கொடுத்த இந்த 1 டே விஷயத்தை செயல்படுத்தி உண்மையிலே சொல்கிறேன், அடுத்த கொஞ்ச நாள்லையுமே 100% ரிசல்ட் நான் என்ன பிளான் பண்ணணும் அதை எடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே அழகாக என்ன பேசணும் அவங்கக்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சார் வந்து அவங்கக்கிட்ட என்ன பேசணும், என்ன கேள்விகள் கேட்கணும், எப்படி அதை க்ளோஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தருவார். அதை தான் ஆல்ரெடி நானும் ஓரளவுக்கு பின்பற்றும்போது அந்த அந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க பார்க்குறாங்க, அந்த அந்த லேண்டிங் பேஜ் பார்க்குறாங்க, நம்மளுடைய அந்த வடிவமைப்பெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த காசை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. ஆனால் முன்னாடி இதே தான் உள்ள அதே வைரத்தை தான் நான் சொன்ன மாதிரி செருப்பு கடையில் வைக்கும்போது அதோடைய வேல்யூ இல்லை. இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ஏசி ஜுவல்லரியில் வைக்கிற மாதிரி வச்சு கொடுக்கும்போது அவங்க திருப்திகரமாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே எனக்கே வேலை செய்யுது அப்படின்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது, தமிழில் ஒர்க் அவுட் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் கூட எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது. அப்படி நானே யூஸ் பண்ணி அதெல்லாம் செய்கிறன்னும் போது படித்தவங்க நிறைய இது ஃபீல்டில் இருக்கவங்க, அவர் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டத்தில் பூந்து விளையாடுறாரு. அப்போலாம் நீங்களாம் வந்து வேறு லெவலில் அதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இது மாதிரி சக்ஸஸ் பண்ணுறது வந்து இதில் எல்லாருக்குமே சாத்தியம் இருக்கிறதால இது எல்லாருமே செய்வோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் அது இப்போ நீங்கள் 1 lakh சார்ஜ் பண்ணீங்களே, 10,000 கோர்ஸ் 1 lakh, எந்த மைண்ட் செட் வந்துச்சு உங்களுக்கு? ஏன் 10,000 கோர்ஸ் 1 lakh செல் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அதோடைய ஒர்த்து 1 lakhக்கு மேலே விலை மதிப்பற்றதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் தனித்தனியாக கொடுத்துட்டே இருக்கிறத தாண்டி 1 lakh கொடுத்து வர்றவங்க எல்லா கோர்ஸுமே படிப்படியாக அவங்களுக்கு கொடுக்குது. அதாவது யூடியூப்லேயே போகிறாங்க, மற்ற இடத்துக்கு போகும்போது எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு முடிவே இருக்காது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போவோம். பிரச்சனை முதல்ல அது எமர்ஜென்சி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை கிளியர் பண்ணிட்டோம்னாலே அவங்களுக்கு பாதி நிம்மதியாகிடும். அதுக்கப்புறம் அவங்க அல்டிமேட் கோல் என்ன, லாங் டைம் கோல் என்ன, அதுக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ அந்த வீடியோஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால கான்ஃபிடண்ட்டாக முதல்ல காசு வாங்கிறேன். நான்
காசு வாங்கிட்டதால எனக்கு நேர்மை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒண்ணு ரிசல்ட்ட குடுக்கணும், இல்ல காசு திருப்பி குடுத்துடணும். பணம் எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம். ஆனால் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அப்ப இது எல்லாமே இந்த டூல்க்குள்ள இருக்கிறதுனாலயும், வீடியோஸ் அவங்க பார்க்கறதுனாலயும், இதுக்கு ரூ. 1,00,000 இல்ல ரூ. 2,00,000 சார்ஜ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த ஆட்கள் வருவாங்க. ஏன்னா, பணத்த தாண்டி ஒரு மனுஷன் சொல்றத நமக்கு தேவையானத சரியா செய்றாங்களா? அப்படின்றது தேவைப்படுது. ஏன்னா, லட்சக்கணக்குல பணம் கட்டி காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்குலாம் போறாங்க. ஆனா 40 வயசுக்கு பிறகு தான் தெரியுது, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையே புரிஞ்சுக்கல அப்படின்றது எத்தனையோ பேர். என்கிட்ட கத்துக்கிட்ட பிறகு சொல்றாங்க, "நான் வாழ்க்கைய தப்பா புரிஞ்சுக்கினேன்றதே இப்பதாங்க எனக்கு புரியுது. ஆன்மீகத்த தப்பா புரிஞ்சுக்கணும்னு இப்பதான் புரியுது. நான் யாருன்னு எனக்கு தெரியாமலே தெரிஞ்ச மாரி இத்தன 45 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்னு இப்பதான் புரியுது. அதுலயும் ஸ்பெஷல் என்னன்னா, இத திரும்ப திரும்ப பார்க்கும்போது நல்ல வேளை இத குடுத்தீங்க. திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் எங்களுக்கு பதிவாகுதுங்க. அன்னைக்கும் அதே ரூ. 10,000 குடுத்து வாங்குனோம் மறந்துட்டாங்க. அவங்க தான் ரூ. 1,00,000 குடுத்து வந்திருக்காங்க பாத்துக்கங்களேன். புதுசா வந்தவங்களும் இருக்காங்க. ரூ. 10,000 குடுத்து ஏங்க அன்னைக்கு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். சார் அதெல்லாம் ஒரு தடவ கேட்கிற விஷயம் இல்லங்க. அது மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மாற்றங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அது வேல்யூ அதிகம் அது. அந்த வேல்யூக்கான சிஸ்டம் இருக்கிறதுனால, அவங்களுக்கு இந்த சிஸ்டத்த வச்சு ரிசல்ட் குடுக்க முடியுன்றதுனால, நான் இத ரூ. 1,00,000 குடுத்துருக்கேன். அந்த ரூ. 1,00,000 மனப்பூர்வமா குடுத்து,